மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு திரு மாது பாலாஜி கிரேசி மோகன் நாடக குழு அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா நான் தமிழ்ல பேசினா ப்ராபப்ளி உங்கள 1-2 பேருக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னா எனக்கே புரியாது. இது மோகன் கத்து கொடுத்ததுதான். ஆக்சுவலா பூனால நாடகம் போடுறதுக்காக நாங்க ஒரு 3-4 மாசம் முன்னாடி திரு பாலாஜி அவர்களுக்கு போன் பண்ணி இது பிக்ஸ் ஆச்சு இந்த நாடகம். ஃபர்ஸ்ட் பூனா தமிழ் சங்கத்துக்கு வரதா இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு டேட் இங்க போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரு பாலாஜி அவர்கள் கேட்ட. சோ தமிழ் கல்ச்சரல் அசோசியேஷனுக்காக இங்க நாடகம் ஒத்துக்கிட்டு வராங்க. என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஜூன் 10ஆம் தேதி மை பிரதர் கிரேசி மோகன் பாஸ்ட் அவே. இன்ஃபேக்ட் ரொம்ப ஆசையா இருந்தா பூனாக்கு வரணும்னு. பூனா அவனுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு இடம். காரணம் என்னன்னா அவன் வாயாலே சொன்னது, எனக்கு எழுத்து கத்து கொடுத்தவன் இந்த பூனால இருக்கான், எனக்கு பேனா கொடுத்தவன் இந்த பூனால இருக்கான். சு ரவி அவர்கள் மோகனோட பால்ய சிநேகிதர். மோகனுக்கு அவர்தான் மோகனுக்கு டிராயிங் வர கத்து கொடுத்து தமிழை கத்து கொடுத்து, நீங்க இப்ப இவ்வளவு தூரம் சொன்னீங்க தமிழ், அந்த தமிழ அழகா ஒரு கப்பல் வச்சு மோகனுக்கு ஊட்டி விட்டது திரு சு ரவி அவர்கள். இன்னைக்கு மோகன் இத்தனை படங்கள் எழுதியிருக்கான், இத்தனை நாடகங்கள் எழுதியிருக்கான், இவ்வளவு வெண்பாக்கள் எழுதியிருக்கான், இவ்வளவு படங்கள் வரைஞ்சிருக்கான்னா அதுக்கு காரணம் திரு சு ரவி. சோ அதனாலே அவனுக்கு பூனாக்கு வருதுன்னா அப்படி ஒரு சந்தோஷம். தன்னோட பால்ய சிநேகிதன் வீட்டுல ஒரு 2 நாள் தங்கணும் அப்படின்ட்டு. இந்த வாட்டி பாவம் அந்த மாதிரிதான் பிளான் பண்ணியிருந்தான். அன்பார்ச்சுனேட்லி 10th June he passed away. சடனா ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அதுல போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது, பூனாக்கு எப்படி போறது அப்படின்னு யோசிச்சிருந்தோம். இன்ஃபேக்ட் பாலாஜி தான் கேவ் அஸ் an encouragement. பாலாஜி அவங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பேசிட்டு he said you are coming, கண்டிப்பாக அந்த தேதியில இங்க நாடகம் நடக்கணும். மோகன் சார்பில் நீங்க வந்து மேடையில உட்காந்துக்கோங்க, நாங்க இந்த தமிழ் கல்ச்சரல் அசோசியேஷன் அன்னைக்கு தொடங்க போறோம். நான் வந்து நிறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்கிட்ட நான் பார்த்தேன் கடந்த 4 மாசமா. இதுக்கப்புறம் என்னாச்சு, இப்ப சமீபத்தில் இந்த மழை கிழ அதெல்லாம் வந்தது. அதுல என்ன எடுத்து எல்லா ட்ரெயின்ஸும் கேன்சல். நாங்க ஆன்வர்ட் ஜேர்னி மட்டும் இருக்கு, எங்களோட ரிட்டர்ன் ஜேர்னி கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதே தெரியல. 18 பேர் இருக்கும், எப்படி 18 பேர் இங்க வர முடியும், திருப்பி எப்படி போறது அப்படிங்கிற ஒரே. ஏன்னா ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 18 ஃபேமிலிஸ். அந்த குடும்பங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். எல்லாரும் தலைக்கு தானே போன் பண்ணி கேட்கறாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு, என்ன பண்ண போறேன்னு. சரின்னு இவர் பாலாஜி என்ன சார், he gave me an idea. ஏதோ ஹம்சபூர் எக்ஸ்பிரஸா ஒன்று சொன்னார், அது போடலாம், அதுல நான் ட்ரெயின் புக் பண்றேன் அப்படின்னு. அப்ப கூட நான் சொன்னேன், சார் பர்த் போகணும் சார், பர்த் இல்லாம எல்லாரும் வர முடியாது அப்படின்னு. அப்ப கூட அவர் சொன்னார், பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா வர முடியும். இவ்வளவு பேரை நான் இங்க கூட்ட போறேன், நீங்க வர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எப்படி அது நல்லா இருக்குமா? இத்தனை பேர் வர போறாங்க இங்க, அதனால பாசிட்டிவா இருங்க, கண்டிப்பா இந்த டிராமா நடக்கும். அந்த மாதிரி தைரியமா வாங்க, என்ன நம்பி வாங்க சார், உங்களை திருப்பி அனுப்புவேன் அப்படின்னாரு. இப்படி ஒரு தமிழன் இங்க இருக்கும்போது நிஜமா தலை நிமிர்ந்து நிக்கலாம் நம்மளாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ட்ரெயின் கேன்சல். 2 நாள் முன்னாடி நான் மெட்ராஸ் ஷோல இருக்கேன். ஷோல இருக்கும்போது எனக்கு யாரோ மெசேஜ் கொடுக்குறான், ஹம்சபூர் எக்ஸ்பிரஸ் கேன்சல் அப்படின்ட்டு. நான் உடனே டிராமா முடிச்சுட்டு இவருக்கு திருப்பி போன் பண்ணேன், பாலாஜி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இல்ல சார், உங்க எல்லாருக்கும் திருப்பி நான் பிளைட் கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பாக வரணும், இந்த டிராமா நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 14 பேருக்கு இப்ப நாளைக்கு புனேல இருந்து மெட்ராஸ்க்கு பிளைட்ல அவர் அரேஞ்ச் பண்றாரு. அத்தனை பேருக்கும் முதல் முறை இந்தியால நாங்க பிளைட்ல திரும்பி போறது இந்த டூர் தான். குரூப்ல அத்தனை பேருக்கு அவ்வளவு சந்தோஷம், பிளைட்ல திரும்பி போறோம் அப்படின்ட்டு. சோ எதுக்கு சொல்றேன்னா, பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். சோ இந்த தமிழ் கல்ச்சரல் அசோசியேஷன் கண்டிப்பாக இன்னும் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பிரமாதமா இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு பிரமாதமான விதைய பாலாஜி வச்சிருக்காரு இன்னைக்கு. அப்கோர்ஸ் பாலாஜி அண்ட் ஹிஸ் டீம், எக்ஸலன்ட் டீம். ஒவ்வொருத்தரும் ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்ணதுல இருந்து இன்னைக்கு காலையில எங்களுக்கு ஃபுட் வந்ததுல இருந்து ஹோட்டல் அகாமடேஷன், எவ்ரிதிங் வாஸ் எக்ஸலன்ட்.
பிரமாதமா இருந்தது. எங்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. பூனேல வந்து நாங்க நாடகம் நல்லா நடத்தணும், அது ஒண்ணுதான் இப்ப பாக்கி, வேற ஒண்ணும் கிடையாது. சோ அந்த விஷயத்துல நான் வந்து பாலாஜிக்கும் சரி அவருடைய இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகம் வந்து கிரேசி கிரியேஷன்ஸோட 40வது வருஷத்துக்காக நாங்க எடுத்தோம். 40 years we have completed Crazy Creations.